Hello all. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ல எங்க என்ட்ரி எடுக்கிறது, எங்க டார்கெட் வைக்கிறது, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். கமான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இங்க பாருங்க, ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டு தட் ஒரு கிரீன் கலர் டோஜ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இந்த ரெட் கேண்டிலோட பேஸ்ல வந்து இந்த கிரீன் கலர் டோஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டு தட் ஸோ அங்கேயே ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி அதோட க்ளோஸ் பாருங்க, இந்த ரெட் கலர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணிட்டு இந்த தேர்ட் கிரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். பாத்தீங்களா? ஸோ இந்த 3 கேண்டில் இருக்கா, 1 2 and 3, இந்த 3 கேண்டில் தான் வந்து நம்ம இது 3 வச்சு தான் நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, இதுக்கு எப்படி டார்கெட் செட் பண்றது, எங்க என்ட்ரி எடுக்கிறது, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கறது நெக்ஸ்ட் பார்ப்போம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரேஞ்ச் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ சாரி, இந்த பேஸ் ஆஃப் திஸ் டோஜ் கேண்டில், இந்த டோஜ் கேண்டிலோட பேஸ்ல இருந்து இந்த கிரீன் கேண்டிலோட டாப் வர மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணீங்கன்னா 65 பாயிண்ட்ஸ் வருது. 65 பாயிண்ட்ஸ் இன்டூ 3, திஸ் இஸ் அவர் டார்கெட் ஃப்ரம் திஸ் பேஸ். ஓகே, பாருங்க 195 வைக்கிறோம். 195, எஸ், திஸ் இஸ் அவர் டார்கெட். இங்கே பாருங்க 195ல நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த க்ளோஸில் வந்து உங்களோட என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்துட்டு உங்களோட டார்கெட் வந்து இந்த 195 பாயிண்ட்ஸ் வச்சோமா இந்த பேஸ்ல இருந்து, ஸோ அந்த டாப் வர அந்த 195 வர நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ கீழே பாருங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டோஜ் கேண்டிலோட பேஸ், அதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் அவர் என்ட்ரி பாயிண்ட், and this is our target, and this is our stop loss. ஓகே, பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் நிறைய பிளேஸில் வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு இடத்துல வந்து இதை போட்டு வச்சுருந்தேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, see here, இங்கே பார்த்தீங்களா சேம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டு தட் ஒரு டோஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டு தட் அந்த ரெட் கலர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணிட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்மளோட என்ட்ரி வந்து இந்த கிரீன் கலர் கேண்டிலோட க்ளோஸு. ஓகே, இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் அவர் டார்கெட் அண்ட் திஸ் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். ஓகே, இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, நீங்கள் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பாருங்கள். நான் அந்த மிட்லேயே நிறைய நான் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துல இதை நோட்டீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை லைவ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.